மணி 10 மணி 10 பாவனா வீட்டுல பொண்டாட்டி பேசினாதானே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். மலரு மலரு ஏண்டி 4 நாளா வந்துட்டு நீ பேசிடி. யோ எங்கேயா போன காலைல இருந்து ஆளையே காணோம். மணி என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு கழிச்சு வீட்டுக்கு வர? நீ பேசினாதான் நான் வந்து வீட்டுக்கு வர முடியும். நீ பேசாம இருந்தா நான் எங்க இருந்தா உனக்கு என்ன தெரியுமா? நான் எங்க திரும்ப போனா ஜோசியக்கார விட்டு போயிட்டு வரேன். உன்கிட்ட பேசியே ஆகணுமாயா? நான் ஜோசியக்கார விட்டு போயிட்டு வரேன். ஏன் ஜோசியர் என்ன சொன்னாரு உனக்கு? என்ன சொன்னார்? அவர்கிட்ட போய் ஜோசியம் கேட்க போனா அவரு சொல்றாரு பொண்டாட்டி என்னத்த சொல்றாரு? பொண்டாட்டி 4 நாளா பேசுறீங்க, மனசு வெறுத்து போகுதுங்கிறா. அவர் சொல்றாரு இந்த மாரி பாக்கி 1000த்துல ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். பரவாயில்ல 4 நாளா உன் பொண்டாட்டி பேசாம இருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு ஏன் நீ இது போய் நீ கஷ்டங்கிற? சூப்பர் சந்தோஷம் தான். அவரு நீ ஜோசியக்காரு கூட குடும்பம் பண்ண வேண்டியதுதானே? மணியா ஏயா காலையில ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமாயா, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நல்லா இருந்துச்சு. குழம்பு அருமையா வச்சடி. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஆட்டுக்கறி குழம்பு. மலரு நான் வந்து நான் ஒரு சந்தேகம் கேட்பேன். நீ இடக்கு முடக்கா கேக்குற மாதிரி இருந்தா வெளில போயிடியா. அதுக்குதான் கேக்குறேன். ஒண்ணு காலையில இருந்து என்ன மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குடி. அப்படி என்னயா அது? அதுதான் நான் இதை கேட்டுருவான்னு கேக்குறேன். கேளியா இல்ல மலரு, ஆடு இருக்குல்ல ஆட்டுக்கறி. ஆமா, ஆட்டுக்கறியை நம்ம சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுது இல்ல? ஆமா. ஆனா ஆடு வந்து வடையோ பச்சியோ சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும் இப்ப? அதுக்கு மட்டும் கொலஸ்ட்ரால் ஏற மாட்டேங்குது. அதோட ஆட்டு கறியை தின்னா மட்டும் எப்படி கொலஸ்ட்ரால் ஏறுது நமக்கு? நீ செவினேன்னு வெளில ஓடி போயிடியா, இல்லைன்னா கரண்டியை எடுத்தான் பின்னிடுவோம். பின்னி ஏடா கூட கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கறவள வச்சுக்க. ஏயா என்னையா தேடுற? பரிசை தேடுறேன். நான் டிராவல் இருக்குன்னு இங்கே தேடிட்டு இருக்கேன் பாரு. சரியா மடியா ஏயா ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லியானா ஒண்ணும் இல்லைங்கிற? உலகத்திலேயே மனைவியை விட பெரிய சக்தி யாருமே கிடையாது தெரியுமா? அது இருக்கட்டும்யா, பெரிய சக்தி சின்ன சக்தி இருக்கட்டும்யா. கடுவு டப்பால 200 ரூபாய் காசு வச்சுனா எங்கயா?